மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். உபாகமம் 33:3. இத்தனை பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். மோசே கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தை சந்திக்கும்படி அவர்களுக்கு தமது மகிமையை காண்பிக்கும்படி சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. ஏன் இத்தனை பெரிய மகத்தான காரியத்தை தேவன் செய்தார் என்றால், அவர் தமது ஜனங்களை மெய்யாகவே சிநேகிக்கிறார். சிநேகித்து தமது கரத்தினுள் வைத்துக் கொள்கிறார். இந்த அன்பை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கவனித்து கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் போதனை அடைவோம். அவருடைய சித்தத்தை குறித்து போதனை, அவருடைய வழிகளை குறித்த போதனை, அவருடைய அன்பை குறித்த போதனை, அவருடைய மகிமையை குறித்த போதனை அடைவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது தேவ ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். அவர் பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்போமா? ஒரு நாளையில் தேவ பாதத்தில் சற்று நேரம் செலவிடுவோமா? தானியேல் ஒரு நாளையில் 3 முறை ஜெபித்தார். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நமக்கும் ஜெயம் தருவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. ஜெபம். என்னை சிநேகிக்கும் மகிமையின் தேவனே, உமது பாதத்தில் வந்து நான் விழுந்து கிடக்கிறேன். என்னோடு பேசி என்னை போதியும், ஆசீர்வதியும். ஆமேன்.